என் தாய் தமிழுக்கு முதற்கான் வணக்கம். நான் உங்கள் வீர தமிழன் ஏராஃபம் நினைக்கிறேன். அவங்க ஒரு மாதிரி ஜோகேட் பண்ணிட்டு இருக்காங்க. கூட இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் வேல் வேல் அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தது. இதை பத்தி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. எஸ், வெரி குட். நம்மள சார்ந்து ஒரு விஷயம் தவறா போகுது அப்படின்னா குரல் எழுப்பணும் அப்படின்றது நம்மளோட உரிமை. அதை நீங்க செய்யறதை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. இந்த விஷயம் மட்டும் இல்ல தெரியுமா, ஒருத்தர் ரோட்ல போட்டு அடிக்கிறதா இருக்கட்டும், நிறைய பொம்பளை பிள்ளைங்களை பூடி பண்றதா இருக்கட்டும், ஆம்பளை சுத்துறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு என்னன்னு பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. காரணம் என்ன தெரியுமா, ரூல்ஸ் அந்த அளவுக்கு கட்டாட்டா இருந்தாலுமே தண்டனை அந்த அளவுக்கு கட்டாட்டா இல்ல. பேசிக் திங்க அந்த வீட்டுல இருக்கிற பெரியவங்க சின்ன பிள்ளைங்க பண்ற தப்ப அப்பப்ப சுட்டி காமிச்சு அவங்களுக்கு அப்பப்ப சின்ன சின்ன தண்டனையை கொடுத்துட்டா பயம் இருக்கும். ஒரு தடவை சுட்டா திருப்பி சுடுமே அப்படின்ற அந்த பயம் இருக்கும். ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஏன்டான்னு கேட்க போனா மூஞ்சில அடிச்ச மாதிரி அவங்க கிட்ட எங்களை பாத்துக்க தெரியும், நீங்க கிளம்புங்க அப்படின்றாங்க. மரியாதை கெட்டு போகுதுன்ற காரணத்தினால கண்டிக்கிறவங்களும் கண்டிக்காம இருந்துடுறாங்க. இப்ப யாருக்கும் பெரிய அளவுல மரியாதையும் இல்ல. சொந்தக்காரன் வந்துட்டான் போச்சுடா என்னென்ன பேச போறானோன்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்களை கழுவி ஊத்துறது. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஆளுங்க நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனா இப்ப நினைப்பாங்களோ சரி போ வேணாம் அப்படின்னு குறைச்சிக்கிறது. இப்படியே நீங்க ஒரு வேளை ஒதுக்கி உங்களுக்கு ஒரு சொற்கள்ல வாழும்போது உங்களுக்கு எப்படி விருப்பப்படுதோ அப்படிதான் நீங்க வாழ்வீங்க. எது சரி தப்புன்னு உங்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு ஆள் இருக்காது. அறப்போடா புடிங்கன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு செய்யற தப்ப செஞ்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. ஒரு விஷயம் தவறுன்னு நினைச்சீங்கன்னா அதை உடனே திருத்த பாருங்க. திருத்த முடியலையா அதை இக்னோர் பண்ணுங்க, என்கரேஜ் பண்ணாதீங்க. இப்படி என்கரேஜ் நம்ம பண்ணதான் இந்த மாதிரி நிறைய தவறுகள் வரும். நம்ம இனத்திலே நம்ம யாரும் பெருசா மதிக்கிறது இல்ல, அப்புறம் எப்படி மித்த இனத்துவம் நம்மள மதிப்பா? இதை நம்மளே திருத்தாதனாலதான் வேற இனத்தவங்களாம் நம்மள குட்ட குட்ட குழிய வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது நிறைய இடங்கள்ல நிறைய விதத்துல பாதிக்குது தெரியுமா. இதை பத்தி பேசணும்னா ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து நான் பேசுவேன். கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுவோமே. விடைபெறுவது நான் உங்கள் வீர தமிழ். மீண்டும் சந்திப்போம்.